Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேவா? சோ நீங்க ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்க கையில என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும். சோ ரயில்வே எக்ஸாமோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். சோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிஇடி இருக்கும். ஓகே, நீங்க குரூப் டி அப்ளை பண்ணீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் சிபிடி இருக்கும், அதுக்கப்புறம் பிஇடி இருக்கும், அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். அதே என்டிபிசி எழுதுறீங்கன்னா சிபிடி 1 இருக்கும், சிபிடி 2 இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ஏதாவது இருக்கும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஏஎல்பிக்கும் அதே மாதிரி தான் சிபிடி 1 சிபிடி 2 இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், சைக்கோ டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டிவி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதுதான் ஒரு ஃபைனல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். எல்லா ரிட்டன் டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிவிக்கு கூப்பிடுவாங்க. இந்த டிவில என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு சப்போஸ் அது டிகிரி லெவல் போஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்களா, கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா, அதுக்கான சர்டிபிகேட் உங்க கையில இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இல்ல 12th லெவலுக்கு எழுதிருக்கீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது நான் வந்து பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் தானா, அதுக்கான சர்டிபிகேட் இருக்கா, அந்த மாதிரி ஒன்னு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன சர்டிபிகேட்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு லிஸ்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுபடி நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது லாஸ்டா டிவிக்கு போனாங்க இல்லையா நம்ம ஸ்டூடெண்ட், ஸோ அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு ரெஃபர் பண்ணி எடுத்தது தான் இந்த லிஸ்ட். ஓகே, ஸோ இதில் என்னென்ன எரர்லாம் வந்துச்சு, அவங்க என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவியில் வந்து எந்த ப்ராப்ளமே வராது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அட்மிட் கார்டு வித் த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப். ஓகே, ஐடி ப்ரூஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதார் கார்டை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். எந்த ஐடி ப்ரூஃபில் உங்களோட நேம் கரெக்டாக இருக்குது, ஆதார் கார்டா, ஓட்டர் ஐடியா, பேன் கார்டா, எதில் உங்கள் நேமும் உங்களோட உங்கள் அப்பா நேமும், ஓகேவா? ஸோ உங்கள் நேமும் ஃபாதர் நேமும் எதில் கரெக்டாக இருக்கோ, உங்கள் நேமும் உங்களோட அப்பாவோட நேமும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் எதில் கரெக்டாக இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபை கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டுனா ஒன்றும் இல்லை, டிவிக்கு கூப்பிடும்போது அவங்க ஒரு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய அட்மிட் கார்டை அப்படி வச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா பேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிச்சு இப்போ ப்ரிலிம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஹால் டிக்கெட் வரும் இல்லையா, அது வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. திருப்பி மெயின்ஸ் எழுதும் போது அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சு நம்ம கொண்டு போகணும். ஸோ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வரும், அந்த அட்மிட் கார்டு வச்சிருக்கணும் கையில். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். ஆதார் கார்டில் உங்கள் நேம் கரெக்டாக இருந்தால் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டோட ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அடுத்து பெர்த் சர்டிஃபிகேட் வேணுமான்னு கேட்டிங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் வேண்டாம், ஆனால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட்டு இல்லை 10th மார்க் ஷீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் கரெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ மார்க் ஷீட்டில் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் யாருக்குமே மிஸ்டேக் இருக்காது. ஸோ இதுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே பெர்த் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். ஸோ அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெர்த் சர்டிஃபிகேட் இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கு டேட்டை செக் பண்ணுறதுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிகிரியோட மார்க் ஷீட்டு. ஓகே, ஸோ உங்கள் கையில் எது இருக்கணும்னா 10th மார்க் ஷீட் இருக்கணும், 12th மார்க் ஷீட் இருக்கணும், டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான மார்க் ஷீட்டு. இல்லை மேம் நான் வந்து இப்போது ரயில்வேல சிசிஏ பண்ணியிருக்கேன், அதாவது ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கேன், நான் சிசிஏ கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா 10th மார்க் ஷீட் இருக்கணும், நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அது போக ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு இது இருக்கணும். இப்போ சப்போஸ் என்டிபிசியில் நீங்கள் 12th வரை தான் படிச்சிருக்கீங்க, 12th லெவல் ஜாபுக்கு எலிஜிபிள்னா நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ, நீங்க 12ஆம் கிளாஸ் வரை முடிச்சிருக்கீங்க, அந்த ஜாபோட எலிஜிபிலிட்டி வந்து 12ஆம் கிளாஸ் தான் அப்படின்னா உங்க கையில 10ஆம் கிளாஸோட மார்க் ஷீட்டும் 12ஆம் கிளாஸோட மார்க் ஷீட்டும் டிசியும் இருந்தா போதும். ஓகே, டிரான்ஸ்ஃபர் அந்த முடிச்சோடனே கொடுப்பாங்க இல்லையா, காலேஜ் முடிச்சா அது கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, 12th முடிச்சா அதுக்கான டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இது கையில் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் எலிஜிபிள் ஆயிருக்கிறது வந்து 12th லெவலு, சாரி கிராஜுவேட் லெவலு, டிகிரி லெவலுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ டிகிரி லெவல் போஸ்ட்டே இது பண்ணியிருக்கீங்க, உங்களோட படிப்பு வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 3 சர்டிஃபிகேட்டும் இந்த 3 மார்க் ஷீட்டும் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் வெறும் 12th தான் படிச்சிருக்கீங்கன்னா 12th வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ஷீட் போதுமானது, 12th வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டும் சர்டிஃபிகேட்டும் போதுமானது. நான் சொல்கிறது தெளிவாக புரியுதா? நீங்கள் எந்த போஸ்டிங்னாலும் செலக்ட் ஆகிக்கோங்க, அந்த போஸ்டிங்க்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, 12ஆம் கிளாஸ் தான் இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்ளை பண்ணும்போது நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 12ஆம் கிளாஸ்க்கான மார்க் ஷீட்டும் உங்கள் கையில் இருக்கணும், அதுக்கான டிசியும் இருக்கணும். இல்லை நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, ஆனால் என்னது 12th லெவல் போஸ்ட் தான் எலிஜிபிள்னா இந்த மார்க் ஷீட்டும் இந்த சர்டிஃபிகேட்டும் உங்க கையில இருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மார்க் ஷீட் எல்லாமே கையில இருக்கணும். அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட். கேஸ்ட் சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம வந்து ஜாதி சான்றிதழ் அப்படின்னு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க, ஸோ அதுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட்னு தனியாக கிடையாது. நம்ம கேஸ்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் கேஸ்ட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அது கிடையாது. இது எப்படின்னா நீ மொத்தமா எஸ்சினா அவங்க எல்லாரும் ஒரு இதுக்குள்ள வருவாங்க, மொத்தமா நிறைய கேஸ்ட் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் எஸ்சி
கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அதே மாதிரி பிசில நிறைய கேட்டகரி இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஓபிசிக்குள்ள வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஓபிசி, இவங்க எல்லாருமே எஸ்சி கேண்டிடேட், இவங்க எல்லாரும் எஸ்டி கேண்டிடேட்னு தனித்தனியா பிரிப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் சொல்றேன். இப்போ ஓபிசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்னு இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட், அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்க கரெக்டாக வாங்கிக்கணும். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக நீங்க எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஜென்ரல்ல வரீங்க அப்படின்னா நீங்க எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்சி ஸ்டூடெண்ட், எஸ்டி ஸ்டூடெண்ட், ஓபிசி ஸ்டூடெண்ட், நீங்க 3 பேரும் உங்களோட இது என்னவோ அந்த சர்டிஃபிகேட்டை கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இது ரொம்ப முக்கியம் கிடையாது. சில இடங்கள்ல, அதாவது இந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கும் இல்லையா, இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு வந்து சில இடத்துல ஃபீஸ் எல்லாம் கம்மியாக பே பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வேணா இன்கம் சர்டிஃபிகேட் இதாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். பெரும்பாலும் எல்லார் கையிலையுமே இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும். அடுத்து பிடபிள்யூடி கேண்டிடேட். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பிடபிள்யூடி தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். அதுலேயே நிறைய வருவாங்க. ஸோ விஷுவலி இம்பேர்ட் இருப்பாங்க, ஸோ ஹியரிங் இம்பேர்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி என்ன இதுவோ அது அந்த அனெக்ஷர்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன இதில் வருவீங்களோ அந்த இது அந்த அனெக்ஷர்ல என்ன மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட், இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் யாருக்குன்னா பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் வந்து வச்சிருக்கணும். ஓகேவா? நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லியிருப்பீங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கட் ஆஃப் கம்மியா இருக்கும், கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கும் பிடபிள்யூடியை கம்பேர் பண்ணும்போது. அப்போ நீங்க இதை வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். நான் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்னா பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை நீங்க சப்மிட் பண்ணணும். நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன்ங்கிறதுக்கான அந்த ப்ரூஃபை வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது வந்து யார் வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டி ல ஒரு போஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரயில்வேலயோ இல்ல வேற ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல டிஎன்பிஎஸ்சி செலக்ட் ஆகியோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு பிரைவேட் செக்டார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கவர்மெண்ட்ல இருந்துட்டு தான் அடுத்த கவர்மெண்ட் ஜாபும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த போஸ்டிங்ல இருந்துட்டு அடுத்து நீங்க அதை விட ஒரு ஹையரான ஒரு லெவல்ல இருக்க போஸ்டிங் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்க என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த என்ஓசி சர்டிஃபிகேட்னா என்ன அர்த்தம்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ இந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுவும் வச்சிருந்தீங்கன்னா தான் அடுத்து உங்களை இங்க இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்றது புரியுதா? ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கீங்கன்னா அங்க இருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். சப்போஸ் நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதி ஒரு பிசியா இருப்பீங்க, கான்ஸ்டபிளா இருப்பீங்க, இங்க ஆர்பிஎஃப் எஸ்ஐ கிளியர் பண்ணிடுவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இந்த 12 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு 12ல இருந்து 15 போட்டோ கிட்ட வாங்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இந்த போட்டோவுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே நீங்க போட்டோ எடுக்கும்போது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கும்போது உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 போட்டோல இருந்து 40 போட்டோ வரைக்கும் கையில வச்சுக்கோங்க. இப்போ டிவிலே உங்களுக்கு எவ்வளவு போட்டோ வாங்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு 12 போட்டோ வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் போட்டோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ டோட்டலா ஒரு 30 போட்டோ கிட்டே வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு 30 போட்டோ, மேக்ஸிமம் 40 போட்டோ. ஸோ நம்ம போட்டோ தானே, ஸோ ஒரு 8 காப்பி கொடுப்பாங்களா ஒரு இதுல போட்டோ எடுத்தீங்கன்னா, அதே ஒரு 5 தான் போட்டோ வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்பவே எடுத்து வச்சிடாதீங்க. போட்டோ வந்து எப்படி இருக்கணும்னா, லாஸ்ட் 3 மந்த்ஸ், இப்போ நீங்க இன்னைக்கு தான் எங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவி வந்து உங்களுக்கு இன்னைக்கு தான் கால் லெட்டர் வந்திருக்கு. ஓகே, ஸோ டிவி வந்து இன்னைக்கு தான் டிவின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு 20/2/2024 தான் டிவினா, இதுல இருந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ வச்சுக்கலாம். ரொம்ப பழைய போட்டோலாம், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த போட்டோ, காலேஜில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதெல்லாம் அதெல்லாம் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கடைசி ரீசெண்டா எடுத்த போட்டோ வச்சுக்கோங்க. கடைசி 1 மாசத்துலயோ இல்ல 2 மாசத்துலயோ அந்த மாதிரி கூட பழசா இருக்கலாம். இல்ல போன வாரம் எடுத்த போட்டோ கூட ஓகே தான். இப்போ 20ஆம் தேதி டிவி போறீங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின வாரம் கூட ஒரு 30 போட்டோவை எடுத்து கையில வச்சுக்கலாம். ரீசெண்டா உங்க ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த போட்டோல இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 12 போட்டோ வந்து டிவிலே தேவைப்படும். அது போக எக்ஸ்ட்ரா உள்ள போனதுக்கு அப்புறம் போட்டோஸ் கேட்பாங்கன்னு சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ கிட்டத்தட்ட ஒரு 30 போட்டோ கையில, 30ல இருந்து 40 போட்டோவே கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? a medical certificate applicable for candidates who have applied for traffic apprentice. ஓகேவா? சோ இவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து வேணும். ஓகேவா? சோ இது எல்லாமே முக்கியமான சர்டிபிகேட். அது போக நீங்க சிசிஐ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓகே, சோ இது எல்லாமே ரயில்வேல தேவைப்படக்கூடிய
முக்கியமான சர்டிபிகேட். நீங்க மற்ற எந்த இதுலயுமே வரல, எந்த ரிசர்வேஷன்லயும் வரல, எக்ஸ் சர்வீஸ் மனும் கிடையாது, ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப்பும் பண்ணல, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, எந்த ரிசர்வேஷனுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னா நீங்க ஜென்ரலா சொல்ல போனா நீங்க என்னென்ன வச்சிருக்கணும்னா உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி முடிச்சிருந்தா டிகிரிக்கான மார்க் ஷீட், டிகிரி முடிச்சதுக்கான அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓகே, ஸோ நான் ஓவராலா சொல்லிடுறேன். இது யாருக்கு சொல்றேன்னா எந்த ஒரு ரிசர்வேஷன்லயும் வராத ஒரு ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ் மனும் கிடையாது, சிசிஏயும் கிடையாது, அதே சமயம் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டும் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இதெல்லாம் வச்சிருக்கணும். அது போக ஓபிசி சர்டிபிகேட்னா நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருக்கணும். எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா எஸ்சி சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஓகே, ஸோ அது போக இன்கம் சர்டிபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, போட்டோ வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட அட்மிட் கார்டு. ஓகே, ஸோ அட்மிட் கார்டு வச்சிருக்கணும், ஒரு ஐடி ப்ரூஃபும் நீங்க வந்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க டிவிக்கு போறீங்க. ஓகேவா? ஸோ டிவிக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது அவங்க சொன்ன எல்லா சர்டிபிகேட்டும் நீங்க கொண்டு போவீங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா, நோட்டிபிகேஷன் வரும்போது ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க, அப்படிதானே? ஸோ ஆன்லைன்ல நீட்டா அப்ளை பண்ணிருப்பீங்க. உங்களோட நேம் என்ன, எந்த காலேஜில் படிச்சீங்க, எல்லா டீட்டெயிலும் கொடுத்து நீட்டா அப்ளை பண்ணி இங்க சைடில் உங்களோட போட்டோ முதற்கொண்டு அப்லோட் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் முதற்கொண்டு அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை ப்ரிவியூ எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட்டும் வச்சிருப்பீங்க, நீங்க கையில வச்சிருப்பீங்க. அப்ளை பண்ணி முடிக்கும் போது எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணீங்கனாலுமே அதை ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃபா சேவ் பண்ணி வைக்கிறத விட இன்னும் ரொம்ப நல்லது என்னன்னா ஒரு பிரிண்ட் அவுட்டா போட்டு நீட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து ஒரு பிடிஎஃபானாலும் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா. இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் என்டிபிசியில் சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டீங்க, சிபிடி 2 கிளியர் பண்ணிட்டீங்க, டைப்பிங் டெஸ்ட்டும் டைப் டெஸ்ட்டும் கிளியர் பண்ணிட்டீங்க, ஸ்கில் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க, சைக்கோ டெஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணி எல்லா லெவலுமே செலக்ட் ஆயிட்டீங்க, ஃபைனலாக டிவியில் போய் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் டிவிக்கு போறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிவி போகும்போது இப்போ உங்க நேம் வந்து இப்போ என்னோட நேம் லக்ஷ்மின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் தான் டிவிக்கு போறேன். நான் டிவிக்கு போறேன்னா நான் அப்ளை பண்ணியிருப்பேன் இல்லையா, நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் அப்ளை பண்ண அந்த இதை அப்படியே அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பாங்க. நான் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தேனோ அதை நீட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த டிவிக்கு உள்ள இடத்துல. நான் என் நேம் வந்து முத்துலட்சுமி. ஓகேவா? ஸோ நான் முத்துலட்சுமின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் என்னோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ என்னோட நேம் வந்து முத்துலட்சுமி எஸ். ஓகே, ஸோ எங்கள் அப்பா பேர் சண்முக சுந்தரம். ஸோ எஸ். ஓகே, ஸோ நான் பின்னாடியும் இனிஷியல் இருக்கும், சம்டைம்ஸ் சில இடத்துல என்னோட நேம்ல முன்னாடியும் இனிஷியல் இருக்கும். ஸோ இது சில பேருக்கு டவுட் வரும். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இனிஷியல் போட்டிருக்கேன் மேம், ஆனால் சர்டிஃபிகேட்ல முன்னாடி இனிஷியல் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த இனிஷியல் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நான் வந்து அப்ளை பண்ணும்போது அவசரத்தில் நான் டைப் பண்ணும்போது என்னோட நேம்ல MUTHU LAKSMIன்னு கொடுத்துட்டேன், ஹைச் போடலை, ஆனால் என்னோட சர்டிஃபிகேட்ல ஹைச் இருக்கு, ஆனா என்னோட நேம் வந்து முத்துலக்ஷ்மின்னு இருக்கு. ஓகேவா? ஆனா என்னோட சர்டிஃபிகேட்ல கரெக்டா இந்த மாதிரி இருக்கு, நான் அப்ளை பண்ணும்போது இந்த மிஸ்டேக் விட்டுட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்போ இல்லை சர்டிஃபிகேட்ல நேம்ல ஏதாவது ஒரு சின்ன எழுத்து பிழையோ ஏதாவது ஒன்று மாறி இருக்கு, உங்க நேம்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, இல்லை உங்க அப்பா நேம்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். அதை வச்சு உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு தூரம் நம்ம பாஸ் பண்ணி வந்துட்டோம் ஆனா டிவில போய் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிடவிட் வாங்கணும், ஒரு வாக்குமூலம் மாதிரி. என்ன சொல்லலாம் அப்படின்னா நோட்டரி பப்ளிக்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வக்கீல் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு இதா இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நேம்ல பிரச்சனை இருக்கு, இல்ல அப்பா நேம்ல வந்து ஏதோ ஒரு எழுத்து மிஸ்டேக்கா இருக்கு, இனிஷியல் இந்த மாதிரி இருக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட இது என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அவங்க நீட்டா ஒரு பத்திரத்துல வந்து அடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி வாங்கியிருப்போம். ஸோ அதுல நீட்டா அடிச்சு கொடுத்து அவங்க சைன் போட்டு கொடுத்துருவாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த MUTHU LAKSHMIங்கிற அந்த பொண்ணும் MUTHU LAKSMI இந்த நேமும் ஒரே ஆள் தான் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான், வேற வேற ஆள் கிடையாதுன்னு சொல்லி அந்த நோட்டரி பப்ளிக் அந்த வக்கீல் இருக்காரு இல்லையா அவர் சைன் பண்ணி உங்களுக்கு சீல் அடிச்சு கொடுத்துருவாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக் இருக்கு இது எல்லாமே ஒரு அஃபிடவிட்டா நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா டிவி போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா அஃபிடவிட் வாங்க வேண்டாம். ஆனா நமக்கு ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்கும் இல்லையா, நம்மளோட சர்டிஃபிகேட்லயும் தப்பு இருக்கலாம், அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட் வாங்கிக்கலாம். இதை வச்சு உங்களை எலிமினேட் பண்ண வேண்டாம். அப்போ இன்னொரு டவுட் வரும், மேம் நான் ஒரே டைம்ல 2 தடவை தப்பு பண்ணிட்டேன், அதாவது என்னன்னா என்னோட நேம்லயும் தப்பு இருக்கு, எங்க அப்பா நேம்லயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு மேடம் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. ஏன்னா சில இடத்துல சில பேர் சாமிக்கு SAMI சாமின்னு போட்டிருப்பாங்க, சில பேர் SAMY இந்த மாதிரி சாமின்னு எழுதுவாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு அஃபிடவிட் வாங்க உங்க பேர்ல ஒரு, ஏன்னா எல்லா தப்பையுமே மொத்தமா ஒரே அஃபிடவிட்டா வாங்கக்கூடாது. ஓகேவா? தனித்தனி
தனித்தனி அஃபிடவிட் வாங்கணும். ஓகே, இந்த அஃபிடவிட் வாங்குறதுக்கு அந்த வக்கீலுக்கு ஒரு 200 300 அந்த மாதிரி வரைக்கும் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வாங்குவாங்க. இப்போ இப்போ உங்க அப்பா நேம்லயே ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதுக்கும் அதே வக்கீல் கிட்ட இந்த மாதிரி அஃபிடவிட் வாங்கணும். இவங்களோட அப்பா வந்து இந்த நேமு, ஸோ இந்த நேம்ல இருக்கவங்களுக்கு, அதாவது இந்த எஸ்ஏஎம்ஐ சாமி, எஸ்ஏஎம்ஒய் சாமி, ஸோ இவங்க 2 பேரும் ஒரே பர்சன் தான், இவங்களோட அப்பா தான் இவரு அப்படின்ட்டு அவர் எழுதி கொடுத்துருவாரு, எழுதி சைன் பண்ணி கொடுத்துருவாரு. இதுக்கும் அஃபிடவிட் வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவிக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். அப்போ அந்த மிஸ்டேக்கை அங்க போய் நம்ம பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து எழுத்தா இருந்தாதான் எல்லாரும் நம்புவாங்க. ஓகேவா? வாய் வார்த்தைகளா சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், என்னென்ன மிஸ்டேக்லாம் விட்டுருக்கோமோ அதுக்கு வந்து ஒரு அஃபிடவிட் வாங்கி வச்சுக்கணும். எத்தனை மிஸ்டேக் இருக்கோ அத்தனை அஃபிடவிட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று, கிட்டத்தட்ட அவ்வளோ மிஸ்டேக்ஸ் நம்ம விட மாட்டோம். தனித்தனி அஃபிடவிட்டா வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கேட்கும் போது நீங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இந்த நேம் கொடுத்துருக்கீங்க, இதுல நேம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தைரியமா என்ன பண்ணணும்னா, இல்ல சார் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு, இதுதான் இதுக்கான அஃபிடவிட் நான் வச்சிருக்கேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு இது. ஓகேவா? ஸோ இது வந்து தனியாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த அஃபிடவிட் வந்து எல்லாமே. அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி சர்டிஃபிகேட்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ சேவை மையம் எல்லார் ஊர்லேயுமே இ சேவை மையம்னு தனியாக இருக்கும், அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நேரடியாக தாலுகா ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்தனாலும் வாங்கிக்கலாம். 2 பக்கம் வாங்குறதுமே செல்லுபடி ஆகும். ஓகேவா? இ சேவை மையத்தில் வாங்கினா செல்லுபடி ஆகாது, தாலுகா ஆஃபீஸில் வாங்கினா தான் செல்லும், அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கனாலும் வாங்கிக்கோங்க. நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போகிறது உங்களுக்கு ஈஸினா அங்கே போய் வாங்கிக்கோங்க. இ சேவை மையம்னா கொஞ்சம் டிலே ஆகும், தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா தந்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப ஈஸி. தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா எப்படி வாங்கணுங்கிறதுக்கு சொல்றதுக்கே அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இப்போ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் அதையும் நீங்க மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி வாங்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஜாதி சான்றிதழ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை உங்களோட ஏஜ்ல ஏதாவது ஒரு இடத்துல தப்பா போட்டிருக்காங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ல அப்படின்னா அதையுமே நீங்க திருப்பி மாத்தி வாங்கிக்கலாம். இல்ல அதுக்கு ஒரு அஃபிடவிட்னாலும் வாங்கிக்கலாம். என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்களோ, அதாவது அப்ளை பண்ணும்போதும் சரி, சர்டிஃபிகேட்ல நமக்கே தெரியாம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இதுக்கு நீங்க அஃபிடவிட் வச்சுட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணும்போது சொல்லுவாங்க, அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இனிஷியலை பின்னாடி போட்டேன் மேம், ஆனா சர்டிஃபிகேட்ல இனிஷியல் முன்னாடி இருக்கு. ஸோ இனிஷியல் முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறத பெரிய பிரச்சனையா சொல்ல மாட்டாங்க. அப்படியேனாலுமே அதுக்கு அஃபிடவிட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப நாளா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, டிவி போறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் மேம், இப்பவே நான் எடுத்து வச்சுக்கிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், அட்மிட் கார்டு எப்படி உங்க கையில நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கீங்களோ, நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு இது எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்களோடத நீட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த டிவி வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா, அந்த அவர் வந்து வச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ அவங்க வச்சிருப்பாங்க, அந்த டீம் வந்து வச்சிருப்பாங்க. வச்சுட்டு நீங்க அந்த அப்ளிகேஷன்ல என்ட்ரு பண்ண எல்லாம் கரெக்டா அப்படிங்கிறத ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டா வாங்கி வாங்கி பார்ப்பாங்க. நான் 10th முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அந்த 10th முடிச்சது கரெக்டா, எந்த இயர் பாஸ்ட் அவுட்னு கொடுத்தீங்களோ அது எல்லாம் கரெக்டா அந்த மார்க் ஷீட்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. 12th முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல, அப்போ 12th முடிச்சிருக்காங்களா, அப்போ எவ்வளோ, 12th இவ்வளோ மார்க் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, எல்லாத்தையுமே அவங்க வந்து நீட்டா செக் பண்ணிடுவாங்க. நீங்க ஓபிசின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓபிசி செக் பண்ணுவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு தனியாக இருப்பாங்க. ஸோ ஜுடிஷியலி செப்பரேட்டட், டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா சில பேர் சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா விடோவாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட்டோ அந்த மாதிரி இதையும் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்களோ பிடபிள்யூடின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் உங்க கையில இருக்கணும். நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் சொன்னீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு உங்க கையில இருக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா மற்ற கேண்டிடேட்ஸ் போக மீதி இருக்கு உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா நீங்க சொன்னதுக்கு கரெக்டா, நான் 10th முடிச்சிருக்கேன்னு சொன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கரெக்டா இருக்கணும். 12th முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டா இருக்கணும். வேற மற்றபடி டிவியில வேற எதை வச்சு எலிமினேட் பண்ண மாட்டாங்க. எதை வச்சு எலிமினேட் பண்ணுவாங்கன்னா, நாம வந்து 12th முடிச்சுட்டு நான் டிகிரி முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டே இல்லாமல் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம படிச்சிருக்கிறது என்னவோ அதை தெளிவாக கொடுத்துட்டு, நம்மளோட ஏஜ் அவங்க 35 தான் மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னாலும் நம்ம 35 ஏஜ்னா அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஏஜ் பார் ஆகலை அப்படின்ட்டு, இல்லை அதோட மினிமம் வயசு வந்து 18 அப்படின்னா எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் வந்து அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு எக்ஸாம் எழுதும்போது 18 வந்துடும், அந்த மாதிரி கதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க என்ன அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது எப்படி பெர்ஃபெக்டாக ஏஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த ஏஜ் இருக்கணும். 18 தான் மினிமம், மேக்ஸிமம் 35 அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வயசு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படி சொல்லியிருக்காங்கன்னா
அந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். நீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக, இப்போ நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா டிவியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லாமே நீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு டிவி போகிறதுக்கு ஒரு அட்மிட் கார்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே இருக்கும் CBD2 அப்போவுமே ஒரு அட்மிட் கார்டு, கண்டிப்பாக டிவி போகும்போது ஒரு அட்மிட் கார்டு வரும். ஓகேவா? ஸோ அந்த அட்மிட் கார்டு, அதுக்கு ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, பர்த் சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஆனால் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேவா? இதை தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது பர்த் சர்டிஃபிகேட்டுன்னு. அந்த டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டில் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் SC ST OBC ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை இது பண்ணிக்கணும். எல்லாமே நீங்கள் ஒரிஜினலும் வச்சுக்கணும், எல்லாத்துலேயும் ஜெராக்ஸும் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கணும். ஓகே, நான் சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. PWD ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், CCA ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கானது, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். OBC ஸ்டூடெண்ட்டுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? OBC ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்றுன்னு நோட்டிஃபிகேஷன் வரும்போதே சொல்லியிருப்பாங்க. அனெக்ஷர் 2A இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வேற யாருக்கிட்டையுமே நீங்கள் கையெழுத்த வேண்டாம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு பேஜ் இருக்கும், ஒரு ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அனெக்ஷர் 2A பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் 2Aல செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று OBCக்கு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்களோட சைனை வந்து நீங்கள் போட்டு கொடுக்கணும். அதையும் அட்டாச் பண்ணிக்கணும். யாருன்னா OBC. ஓகே, நான் சொன்னதெல்லாம் போக OBC ஸ்டூடெண்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று சப்மிட் பண்ணணும். அது செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் கையால் எதுவுமே எழுத வேண்டாம். நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே அனெக்ஷர் 2Aல பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சைன் பண்ணி அது கூட அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ நான் சொல்லிட்டேன். ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவோ இல்லை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவோ இப்போ நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பெரும்பாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ ஒழுங்காக அப்லோட் பண்ண மாட்டாங்க, சிக்னேச்சர் ஒழுங்காக அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் கையிலையுமே இப்போ ஃபோன் இருக்கிறதுனால ஃபோனில் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துட்டு ஏதாவது ஒரு டூல் வச்சு அதை கரெக்டாக பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் சைடு போஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் தலையை மேல தூக்கி வச்சிருக்க மாதிரி, கரெக்டா அது பார்த்தாலே தெரியும் அது வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இல்ல, வேற ஏதோ போட்டோ தான் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இல்ல பேக்ரவுண்ட் வந்து வேற கலர்ல இருக்கும், இல்ல பிளர்ரா இருக்கும், பேக்ரவுண்ட் பிளர்ரா இருக்கும், நம்ம ஃபேஸ் ஏதாவது பிளர்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிரும். ஸோ நீங்க போட்டோ வந்து அப்லோட் பண்ணும்போது என்னன்னா ஒரு ஸ்டுடியோ போய் கரெக்டா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுத்துருங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்க மாதிரி எடுங்க. அது மாதிரி பசங்க பாத்தீங்க அப்படின்னா டிஷர்ட் போட்டு அந்த மாதிரி போட்டோ எடுக்காதீங்க. நம்ம வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ண போறோம். ஸோ அது வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா ஷர்ட் போட்டு கரெக்டா போட்டோ எடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். ஸ்டுடியோல எடுக்கிற போட்டோவோட சாஃப்ட் காப்பியும் வாங்கி வச்சுக்கோங்க, அதோட ஹார்ட் காப்பியும் அவங்க தருவாங்க. நீங்க அந்த நம்பர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை பிரிண்ட்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சைன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதுதான் ஒரு பேப்பர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேப்பரோட இந்த கார்னர்ல போய் அவங்க சைன் போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல இந்த கார்னர்ல சைன் போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல இந்த கார்னர்ல, இல்ல இப்படி பார்க்க சைன் போட்டு, இல்ல எங்க சைன் போட்டிருக்காங்கன்னே தெரியாது, பேப்பர் மட்டுமே தெரியற மாதிரி இருக்கும். கரெக்டா அதை அந்த பிக்சல் வச்சு அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்பவும் சைன் தப்பா இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு பேப்பர் இப்படி இருக்கு அப்படின்னா, இதுதான் A4 பேப்பர் அப்படின்னா அதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல உங்களோட சைன் வர்ற மாதிரி நீங்க வந்து சென்டர்ல போடுங்க, கரெக்டா நீட்டா தெரியுற மாதிரி. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர்ல சைன் போடுவாங்க, அது வந்து போட்டோ நிக்க மாட்டேங்குது அதுல அப்படிங்கிறதுக்காக அதை ரொட்டேட் பண்ணி ஏதாவது ஆப்ல போட்டு அந்த பிக்சலை மாத்துத எங்க பேர்ல இங்க சைன் போயிடும், இங்க சைன் போயிடும், இல்ல சைன் தலைகீழா விழுந்துரும், தலைகீழாவே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த தப்புமே இல்லாம நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்றதுல இருந்து ஃபைனலா டிவி போற வரைக்குமே எல்லாத்துலயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம எழுத போறது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இது வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் சரி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்பவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வர்றதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோரோ இல்ல ஒரு 2 டேஸ் பிஃபோரோனாலும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு அதோட கரெக்டா அந்த அவங்க என்ன பிக்சல் சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கோங்க. போட்டோவும் சரி சைனும் சரி நீங்க ஸ்கேன் பண்ணி அப்படி வச்சுக்கோங்க. போட்டோவும் சைனும் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்குனாலும் அந்த போட்டோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ அதனால எப்பவுமே ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ அப்ளை பண்ணுங்க, இல்ல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ரீசெண்டா இருக்கிற மாதிரி போட்டோ வச்சுக்கோங்க. ஏன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு மொத்தமே ஒரு 100 ரூபாய்க்குள்ளதான் ஆகும் ஒரு 10 காப்பி வாங்குறதுக்கு.
அதனால இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கோங்க. இப்பவே உங்ககிட்ட என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நல்லா படிச்சுட்டு சிபிடி 1 சிபிடி 2 எல்லாமே கிளியர் பண்ணிட்டு கடைசி ஃபைனலா டிவில போய் நின்னுட்டு நான் இதெல்லாம் சரி பண்ணாம விட்டேனே அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ இவ்வளவுதான் டாக்குமெண்ட் லிஸ்ட். நீங்க அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்காது. சோ அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் அந்த என்னென்ன சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ஆதாரோட நம்பரு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. வேற எதுவும் சர்டிபிகேட்ஸ் இப்போதைக்கு அப்லோட் பண்ற மாதிரி இருக்காது. ஓகேவா? சோ ஓபிசி சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நீங்க இ சேவை மையத்துல போய் வாங்கிக்கோங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்கி உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிருச்சு அப்படின்னா அகைன் ரெனியூவல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இ சேவை மையத்துல நீங்க ரெனியூவல் பண்ணிக்கலாம். வேற எதுவுமே வேண்டாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபைனலா ஓபிசிக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதை நாமளா எழுதி தான் கொண்டு போனோம். சோ அதுக்குன்னு தனியா போய் யார்கிட்டயும் போய் சைன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஓகேவா? சோ இவ்வளவுதான். இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே சரி. நீங்க என்டிபிசி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சுட்டு என்டிபிசி எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு கரெக்டா உங்களோட ப்ரிப்பரேஷனையும் கரெக்டா கொண்டு போனீங்க அப்படின்னா ஃபைனலா எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ரிஜெக்ஷன் இருக்காது. ஓகேவா? சோ இப்போ இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல மேம், நான் பிகினரா இருக்கேன், இது வரைக்கும் நான் எந்த எக்ஸாமே அப்ளை பண்ணது கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். சோ இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி சாட்டர்டேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாமுக்கான வீக்லி அதாவது லைவ் டெஸ்ட் வந்து கொண்டு போறோம். ஓகேவா? சோ நம்ம ஆப்பில் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து சாட்டர்டே வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்டிபிசி எக்ஸாமுக்கான வீக்லி டெஸ்ட் எவ்ரி வீக் நம்ம ஆப்ல வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க கையில எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்ல படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல மேம் நான் எனக்கு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1799. வேலிடிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே இதுல கவர் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம எல்லா எஸ்எஸ்சி பேங்க் டிஎன்பிஎஸ்சி எல்லாமே கவர் பண்ற மாதிரி இந்த ஒரே கோர்ஸ்லயே கொடுத்துருப்போம். ஸோ ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தெரியும். மினிமம் 18 வயசு. ஓகேவா? 18 வயசு இருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ் இல்ல அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து படிச்சிருக்கணும். இது ரெண்டும் இருந்தாலே இது மினிமம் ஏஜ் 18, மினிமம் குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ். ஸோ இப்படி பார்க்க போனா 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து மாறும். அதனால இப்போ காலேஜ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, என்னால ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரயில்வே மெட்டீரியல்ஸ் வேணும்னாலே நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா ஆப்ல தான் எல்லா மெட்டீரியல்ஸும் ஃப்ரீயாவும் கொடுத்துருக்கோம். அதே சமயம் பெய்டு கிளாஸஸும் வச்சிருக்கோம். ஸோ பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஓகே, கிளாஸ் டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே அதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எல்லா சப்ஜெக்டும் இதுலயே கவர் பண்ணிடுவோம். 2000க்கும் மேற்பட்ட ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சாலே இந்த என்டிபிசியை உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் நம்ம கோர்ஸ்லயே உங்களுக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல போய் நீங்க டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். ஸோ நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் இல்ல கியூஆர் கோடு, ஸ்கேனர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்ல டீம் வந்து கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே உங்களால இந்த என்டிபிசி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதுல என்னெல்லாம் கொடுத்துருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாமுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே சிலபஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனித்தனி ஃபோல்டர்ல கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு 300 வீடியோஸ்க்கு மேல கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது போக ரிவிஷன் கிளாஸஸ், இதுக்கு முன்னாடி நடந்த லைவ் கிளாஸஸோட வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். கரெக்டா இந்த சிலபஸை முடிச்சுட்டு இதுல கொடுத்துருக்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லா பிராக்டிஸ்
பண்ணிட்டீங்கனாலே போதும், டைரக்டா நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களால எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல போய் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். ஓகே, சோ வேற எதுவும் டவுட் இருக்கு, கிளாஸ் ஜாயின் பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு, இல்ல டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணுங்கிறதுல டவுட் இருக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல டவுட் இருக்கு, வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு செப்டம்பர் 10. ஸோ செப்டம்பர் 10ல இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ செப்டம்பர் 10ல இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியே வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.